ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் தட்டிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஹெம்பியில் தெனாலிராமா அரசவைக்கு நடந்து போய்கிட்டே இருந்தார். அப்போ அங்கே உள்ள ஒரு கோழி கோழி கடைக்கு முன்னாடி ஒரே சண்டை. அப்போ இவர் என்னதான் இருக்கும் அங்கே ஒரே தர இருக்குது அப்படின்ட்டு இருந்தோன்னே இவரும் போய் நின்று கேட்டுருக்கு. அப்போ அந்த கோழி குஞ்சு ஒருத்தர் கோழி கடைக்காரர் வளர்க்கும் போது அந்த கோழி குஞ்சு மேலே தெரியாமல் மூட்டை விழுந்து அந்த கோழி குஞ்சு செத்து போச்சு. அதுக்கு இவர் எனக்கு 50 வராங்க நீங்கள் தந்தால் தான் ஆச்சு அப்படின்னு. சரி, ஐயோ 50 வராங்க என்னால் தர முடியாது அப்படியே. அப்போ பார்க்கும்போது தெனாலிராமா அதை பார்க்குறாரு. அப்போ அப்புறம் கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை? இல்லை நீங்கள் தான் இதுக்கு நியாயம் சொல்லணும். சரி, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி நான் தெரியாமல் மூட்டை கீழே வச்சேன், அது கீழே கோழி குஞ்சு இருந்துருக்காங்க நான் பார்க்கல, அது மேலே விழுந்து கோழி குஞ்சு செத்து போச்சு. அதுக்கு 50 வராங்கன்னு தான் வேணுன்றாரு. 5 வராங்கன்னு கூட பெறாது அந்த கோழி குஞ்சு அப்படின்ட்டு. உடனே இவர் என்னப்பா கோழி கடைக்காரர்கிட்ட உடனே அவர்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் இந்த கோழி இருந்ததுன்னா 2 வருஷத்தில் பெரிய கோழியாகி 50 வராங்கன்னு எனக்கு தரும். இப்போ சின்னதுலேயே சேர்த்ததுனால எனக்கு 50 வராங்கன்னு தான் இப்போ வேணும். சரி, அது எவ்வளோதாம்ப சாப்பிடும் அப்படின்ட்டு கேட்டுருக்கு. ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு மூட்டை தானியத்தை சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் பெரிய கோழி கொஞ்சம் ஆகும். நான் அதை 50 வரான்னு விற்பேன். சரி, உடனே அவர் பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் கேட்டு அவரும் யோசனை பண்ணிக்கிட்டு, சரி நீ எப்பா கூலியாள், இந்த மாதிரி நீ அவருக்கு கோழி குஞ்சுக்கு 50 வரான்னு என்ன இப்படி சொல்கிறார் இவர் அப்படின்னு எல்லோரும் கூட்டத்தில் உள்ளவங்களாம் அப்படியே கடைக்காரனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆஹா, நம்மளுக்கு 50 வராங்க வரப்போகுது அப்படின்ட்டு. சரி, அப்படியே கொஞ்சம் யோசனை. சரி, நீ அது உடனே திருப்பி அவர் கேட்டுருக்காரு, இந்த கோழி வாழ்நாளில் எவ்வளோ சாப்பிடும்? 1 மூட்டை தானியம் சாப்பிடும். சரி, நீ அந்த 1 மூட்டை தானியத்தை கூலி ஆளுக்கு கொடுத்துரு. கூலி ஆள் உனக்கு 50 வராங்க. உடனே கிடக்குறா, ஒரு மூட்டை தானியம்னா 50 வரானுக்கு மேலே ஆகுது அப்படின்ட்டு. உடனே அவனும் உடனே 1 மூட்டை வராங்க, 1 மூட்டை தானியத்தை நீ கொடுத்துட்டு அவன் 50 வரான்னு தரணும். எனக்கு 1 மூட்டை தானியமும் தரவனாங்க, ஏன்னா தானியம் அதோட ரேட் ஆகுதுன்னு. இல்லை எனக்கு 5 வராங்கனே போதும்னு. சரி, உடனே அந்த கூலியாலும் 5 வராங்கன்னு கொடுத்து அவனும் கடைக்காரனுக்கு உடனே ஆஹா, நம்ம எப்படியாவது ஏமாற்றி 50 வரான்னு வாங்கிக்கலான்னு பார்த்தா இந்த தெனாலிராமா இப்படி பண்ணிட்டாருன்னு. உடனே தெனாலிராமன் தீர்ப்பு பார்த்து அந்த சுற்றியில் உள்ள மக்களெல்லாம் ஆஹா தெனாலிராமன் வாழ்க வாழ்கன்னு எல்லோரும் புகழ்ந்தாங்க. நன்றி, வணக்கம்.